ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே அழகான சூப்பரான ஒரு எபிசோட். உண்மையாக அவ்வளோ காரசாரமான ஒரு வாக்குவாதமாக இருந்தாலும் ரசிக்கக்கூடிய வகையில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் விஜய் வந்து காவேரியை நல்லா திட்டணும் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம் நல்லாவே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இங்கே பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளைய வந்து வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு தாத்தா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாட்டி அவ்வளோ ஒரு கோவத்தோட இருக்காங்க காவேரி மேல. எல்லாத்துக்கும் காரணம் காவேரி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க வந்து நம்புறாங்க. காவேரி இல்லன்னா பசுபதின்ற ஒரு ஆள் நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாரி தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அப்கமிங் பாட்டியால ஒரு சம்பவம் வரப்போகுது அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்ற மாரி தான் தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுது அப்படின்ட்டு. விஜய் காவேரியோட செப்பரேஷனுக்கு பாட்டி காரணமா இருக்க போறாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. இப்ப தானய்யா சேர்த்து வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி. பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இங்க காவேரி வந்து வீட்ல எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க அம்மா கிட்ட, பாட்டி கிட்டலாம். "என்னடி இது இவ்ளோ ரொம்ப நாள் தங்குற மாரி இவ்ளோ துணி எடுத்துட்டு போற?" அப்படின்னு சொல்லி பாட்டி. கிளம்பி போயிட்டு பஸ் ஸ்டாப்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா விஜய் வராரு. விஜயோட கார பார்த்துட்டு விஜய் இறங்குறத பார்த்த உடனே காவேரி கிளம்புறதுக்கு போறாங்க. ஆனா கிளம்ப முடியல. பேக்க வச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க. "போடி அப்படியே போ. எதுக்கு நிக்கிற? என்ன பாய் சொல்லணுமா? குட் பை சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லி விஜயோட கோவம். அம் "அங்க போய் இன்னொரு லைஃப் அமைச்சுக்க தானே போற, போ" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, "வாய மூடுங்க" அப்படின்ற மாரி காவேரிக்கு கோவம் வருது. இப்படி தானே இருக்கும் எனக்கும். என்ன விட்டு குடுத்துட்டு போற இன்னொருத்தி கிட்ட, அதுவும் என் குழந்தை மேலேயே சத்தியம் பண்ணிட்டு போற, எனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயோட அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவத்த காட்டிட்டு இருக்காரு. ரொம்ப அழகா இருந்துச்சு அவங்களோட அந்த கோவம். அதே மாரி விஜய் வந்து அந்த வந்த உடனே அந்த ஃபீல் வந்து காவேரிய பார்ப்பார் இல்லையா? பார்த்த உடனே அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் க்ளோஸ்அப்ல காமிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு எமோஷனலான ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து குடுத்திருப்பாரு. ரொம்ப அழகா இருந்துச்சு அது பார்க்கும்போதே. பின்னாடியே வெண்ணிலாவும் இறங்கி வராங்க. நடந்தது என்ன அப்படின்ட்டு விஜய் வந்து சொல்றாரு. "நீ என்ன விட்டு போகுறதுக்கு அவ்ளோ தூரம் முடிவு எடுத்துட்டு, நீ பேசினது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. வெண்ணிலா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா" அப்படின்ற மாரி. வெண்ணிலாவும் இங்க வந்து காவேரி பக்கம் நியாயம் இருக்க மாரி விஜய் கிட்ட பேசினது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம் "உனக்காக என்ன வேணா செய்ய துணிஞ்சுட்டா, குழந்தை மேல எனக்கு சத்தியம் பண்ணான்னோனே" அந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணான்னோனே இன்னும் கோவம் ஜாஸ்தியாயிடுச்சு. அந்த செடிய இது பண்றது, கைய வந்து குத்துறது அந்த மாரியெல்லாம் எக்ஸ்பிரஷன் வந்து காமிச்சிட்டு இருந்தாரு. நல்லா இருந்துச்சு. ஒரு அப்பாவா அ அந்த ஒரு கோவம் வந்து நியாயமா இருந்துச்சு. அதுக்கான விளக்கத்தையும் வெண்ணிலாவே சொல்லிட்டாங்க. நான் தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போனேன் வெண்ணிலாவ. எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் வந்து நம்பாம இருந்ததுனால, ஒரு கட்டத்துக்கு மேல காவேரி வந்து என்ன நம்ப வைக்கிறதுக்காக, தன்னோட புருஷன தான் முக்கியம், அன்பான புருஷன் மட்டும் தான் முக்கியம், வேற எதுவும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த சத்தியத்த பண்ணி குடுத்தா. ஆனா எப்ப அவ வந்து பிரெக்னன்ட் அப்படின்னு தெரிஞ்சதோ, அப்பயே வந்து உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் பஸ் ஸ்டாப்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நீ பிரெக்னன்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே உங்க 2 பேர சேர்த்து வச்சுட்டு விலகிடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். விஜய், காவேரி 2 பேருக்குள்ள வந்து வெண்ணிலா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. வெண்ணிலா கிட்ட வந்து நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன், என் குழந்தை மேல சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது, வெண்ணிலாவோட எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு பதட்டம், ஒரு பயம் இருந்துச்சு அந்த இடத்துல. கண்டிப்பா விலகி போயிருவாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் நடந்திருக்கு. அப்கமிங் இன்னும் ஒரு சம்பவம் வந்து பாட்டியால அரங்கேற போகுது அப்படின்னு தோணுது. பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.